Check 1 2 3 check check. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமா கரங்களை தட்டி நம்மளோட கெஸ்ட் எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம். Let us all raise our feet and clap our hands and welcome all our guests for the special. Savior Jesus Christ, on behalf of the CSI Christ Church Women's Fellowship, I take this opportunity to welcome each one of you with a special note to the dignitaries on the dais to the inauguration ceremony of Dorcas Free Tailoring Institute for Women. தர்பால் பெண்கள் இலவச தையல் பயிற்சி பள்ளியின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மற்றும் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். Someone rightly said, prayer is the most important conversation of the day. As we unlock a new venture today, let us look up to God in prayer. I call upon Reverend John Penning to offer the opening prayer. ஆரம்ப ஜெபத்திற்காக ரெவரண்ட் ஜான் பென்னியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நாம் அமர்ந்தவரை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த காலை விளக்கை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை எங்களை கூட்டி தந்த இந்த அன்புக்காக கிருபைகளுக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இந்த நாளிலும் டாக்டர் ஸ்ரீ டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் உமன் ஆண்டவர் இப்படியாக ஓசூர் பகுதியை தொடங்குவதற்கு நீர் பாராட்டின இருக்கிறதுக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிற ப்ரொஃபஸர் மிஸ்ஸஸ் எஸ்தர் பி.கே. சாமுவேல் பிஷப் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து டிசி மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். செயலாளர், பொருளாளர், திருச்சபை மக்கள், திருச்சபை நாயர், ஆயிரம் அனைவரையும் கருத்தில் தருகிறோம். இந்த நாளில் இந்த ப்ரோக்ராமில் இந்த பிரசனம் கிருபை நிறைவாக இருக்குமாறு மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறாங்களே தகப்பனே, ஆமென். Thank you. The Bible says, God dwells in the praises of His people. Let us all join and raise together to sing lyric 73 and glorify the name of the Lord. நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை எண் 73 சேர்ந்து பாடுவோம். சுவையே துதி
இருதயம் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரிக்கும் ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கட்சிகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழுந்தி அவளை பாக்கியவது என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேம்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடுவது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் இனிய காலை வணக்கத்தையும் ஒசூர் கிறிஸ்துநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் அழைப்பை ஏற்றி விழாவை சிறப்பிக்க வந்த அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீதிமொழிகள் 21:31 படி, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றியையும் வாழ்த்துகளையும் ஏறெடுக்கிறோம். அதாவது முதலாவது வாழ்த்துதலுக்குரியவர் நமது பிஷப் அம்மா அவர்கள். அதாவது ஒசூர் கிறிஸ்துநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்திற்கு சொற்கால இலவச பள்ளி பயிற்சியை அமைத்து கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நல்ல திட்டம் ஒசூர் பெண்கள் ஐக்கியத்திற்கு கொடுத்த ஒரு முக்கிய பெருமையும் அது அவர்களுக்கே தான் சாரும். அவர்கள் இதற்கு முக்கியமாக ரொம்ப சிறப்பாக அதற்காக செயலாற்றினார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அநேக பணிகள் உண்டு. இந்த சூழ்நிலையிலும் அழைப்பை ஏற்று அதாவது புன்முறுவலோடு இந்த விழாவை சிறப்பிக்க வந்து அமர்ந்திருக்கிற பிஷப் அம்மா ப்ரொஃபஸர் மிஸ்ஸஸ் எஸ்தர் பி கே சாமுவேல், பிரசிடென்ட் விமென்ஸ் ஃபெலோஷிப் சிஎஸ்சி சினாட் சென்னை அவர்களை ஓசூர் கிறிஸ்துநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படியாக நமது ஓசூர் கிறிஸ்துநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் பிரசிடென்ட் ஐயர் அம்மா இபரிஸ்டா ஷில்லா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நமது பேராயர் அம்மா அவர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பக்கபலமாக செயல்பட்டு வருகின்ற, அதாவது விழாவையும் சிறப்பிக்க வந்திருக்கிற மிஸ்ஸஸ் ஷைலா சாலமன், வைஸ் பிரசிடென்ட் கேசிஏடி விமென்ஸ் ஃபெலோஷிப் அவர்களை ஒசூர் கிறிஸ்துநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கும்படியாக நமது ஒசூர் கிறிஸ்துநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் லாரன்ஸ் ஆகிய நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது கேசிடி பெண்கள் ஐக்கியத்தின் செயலாளர் பல நெருக்கத்திலும் மிக சிறப்பாக பெண்கள் மத்தியில் செயல்பட்டு வருபவர். ஒசூர் தையல் பயிற்சி பள்ளி வருவதற்கு மிக ஒத்துழைப்பும் உறுதுணையுமாய் இருந்தவர்கள். இன்று தையல் பயிற்சி பள்ளியை ஆரம்பிக்க வந்திருக்க மிஸ்ஸஸ் மெர்சி பீட்டர் விமென்ஸ் ஃபெலோஷிப் கேசிடி பெங்களூர் அவர்களை நான் ஒசூர் கிறிஸ்துநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம்.
அவர்களை கௌரவிக்கும்படியாக நமது பெண்கள் மத்தியில் மிக சிறப்பாக சுறுசுறுப்புடன் இதுவரைக்கும் செயல்படாத பல ஊழியங்களை செயல்படுத்தி செபோராளை போல தைரியமாக துணிச்சலுடன் வீரம் மங்கையாக செயல்பட்டு கொண்டிருக்க நமது ஓசூர் கிருஷ்ணநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் செயலர் மிஸ்ஸஸ் மெர்சி சீமோன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படியாக வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்த தையல் பயிற்சி துவக்க விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் மிஸ்ஸஸ் சத்யகலா ட்ரெஷரர் KCD விமென்ஸ் ஃபெல்லோஷிப் பெங்களூர் அவர்களை ஒசூர் கிருஷ்ணநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். உண்மையும் உத்தவமாய் இருந்து செயல்படும் நமது ஒசூர் கிருஷ்ணநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் பொருளாளர் மிஸ்ஸஸ் செல்வா டேனியல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து இந்த விழாவை சிறப்பித்து ஆசீர்வதிக்க வந்திருக்கும் மிஸ்ஸஸ் மாலினி கிஷோர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி KCD விமென்ஸ் ஃபெல்லோஷிப் பெங்களூர் அவர்களை ஒசூர் கிருஷ்ணநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படியாக பெண்கள் ஐக்கிய சங்க கமிட்டி மிஸ்ஸஸ் ஆஷா அன்னபண்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் மிஸ்ஸஸ் தீபா ஜேக்கப் KCD விமென்ஸ் ஃபெல்லோஷிப் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நமது சபையின் உறுப்பினர் ஒசூர் கிருஷ்ணநாதர் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு ஒசூர் கிருஷ்ணநாதர் ஐக்கியத்தின் கமிட்டி மிஸ்ஸஸ் சுஜி ஜோன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து இந்த தற்கால் தையல் பயிற்சி அமைவதற்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மிஸ்டர் சாலமோன் CSI சினாட் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த சிறப்பு விழாவை ஆசீர்வதித்து கூற வந்திருக்கும் ரெவரண்ட் அருண்குமார் பாஸ்டர் சென்ட் பால்ஸ் லுத்தரன் சர்ச் அவர்களை ஒசூர் கிருஷ்ணநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களை கௌரவிக்கும்படியாக புதிதாக பொறுப்பேற்றிருக்க நமது பெண்கள் ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்ஸஸ் செல்வா டேனியல் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து நமது அழைப்பை ஏற்று தையல் பயிற்சி பள்ளி துவக்க விழாவிற்கு வருகை தந்து ஆசிர் கூறி வாழ்த்த வந்திருக்கும் ஃபாதர் இம்மானுவேல் அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்ட் சேக்ரட் ஹார்ட் சர்ச் புனித இருதய ஆலயம் ஒசூர் அவர்களை வருக வருக என பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு நமது பெண்கள் ஐக்கிய பிரசிடென்ட் ஐயரம்மா இபரிஸ்டா ஷில்லா அவர்கள் அன்புடன் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். அடுத்ததாக
நமது அழைப்புக்கு இணங்கி தையல் பயிற்சி பள்ளி துவக்க விழாவில் கலந்து கொண்டு ஆலோசனை கோரி ஆசீர்வதிக்க வந்திருக்கும் ரெவரண்ட் பிரபுதாஸ் பிரஸ்பிட்டர் இசிஐ சென்ட் பீட்டர் சர்ச் அவர்களை ஒசூர் சிஎஸ்சி கிருஷ்ணநாதர் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களை கனப்படுத்தி பொன்னாடை போர்த்தும்படியாக மிஸ்ஸஸ் எலிசபெத் நாராயணசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவிற்கு அழைப்பை ஏற்றி வருகை தந்து நமது ஆலய ஊழியத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற ரெவரண்ட் ஜான் பெனின் FMBB அவர்களை பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படியாக சிறப்பு கமிட்டி, அதாவது பெண்கள் சிறப்பு கமிட்டி மிஸ்டர் ஐயாதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து சொற்கள் இலவச தையல் பள்ளி பயிற்சி மிக சிறப்பாய் பொலிவுடன் குதூகலமாய் அமைவதற்கு காரணமாய் விளங்கியவர். விழா கொண்டாட்டத்தில் வித்தகர், போதனையில் மிக சிறந்த போதனையாளர், பொறுமையின் சிகரம், எல்லோரையும் அன்பாக அரவணைக்கும் ஆற்றல் மிக்கவர், பெண்கள் ஊழியத்தில் உற்சாகம் ஊட்டுபவர், போட்டிகள் நடத்துவதில் வியக்க வைப்பவர். இவர்கள் இணைப்பிரியா வெண்புறாக்கள். இந்த புறாக்கள் தான் எங்கள் போதகர் ரெவரண்ட் சுதாகர் ஜோஷ்வா அவர்கள், எங்கள் தலைவி ஐயர் அம்மா இபரிஸ்டா ஷில்லா அவர்களையும் அவர்கள் இருவரையும் ஒன்றாக ஒசூர் கிருஷ்ணநாதர் ஆலய பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களை கௌரவிக்கும்படியாக நமது பெண்கள் ஐக்கிய கமிட்டி மிஸ்ஸஸ் விஜிலா பாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ந்து வாழ்த்துதலுக்குரியவர் நமது ஆலயத்தில் புதிதாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதத்திற்குரிய செயலாளர் மிஸ்டர் சீமோன் அல்ராஜ் அவர்கள். பொறுப்பு எடுத்தவுடன் கமிட்டியில் முடிவெடுத்து இங்கு தையல் பயிற்சி பள்ளி அமைக்க முன்வந்து முதல் அறிவிப்பை வெளியிட்டவர். மிக திறமையானவர், ஆதரவற்றவர்களை அரவணைத்து உதவுவர். கொரோனா காலத்தில் அவர் சேவை மக்களை கவர்ந்தது. இந்த விழா சிறப்புடன் அமைவதற்கு மிகவும் பங்களித்தவர். அவர்களை பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களை கனப்படுத்தி நமது பெண்கள் ஐக்கிய சங்க செயலாளர் வீரமங்கை மிஸ்ஸஸ் மெர்சி சீமோன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்புக்குரியவர் நமது சபை பொருளாளர் மதிப்புக்குரிய மிஸ்டர் ஜார்ஜ் விக்டர் அவர்கள். இந்த தையல் மிஷன் இங்கு வருவதற்கு மிகவும் பாடுபட்டவர்.
சபை மக்கள் அனைவரது உள்ளத்திலும் குடிகொண்டவர். எந்த சுக துக்கத்திலும் பங்கு கொள்பவர். எல்லாராலும் பாராட்டுக்குரியவர். அவர்களை பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்கும்படியாக பெண்கள் ஐக்கிய சங்க கமிட்டி மிஸ்ஸஸ் எலிசபெத் நாராயணசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்த்துதலுக்குரியவர் முன்னாள் ஆலயம் மற்றும் பள்ளி பொருளாளர், சபையின் மூத்த உறுப்பினர், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தூண் போன்று எல்லா விதத்திலும் உதவியவர். அன்புக்குரிய ஐயா டாக்டர் சாலமன் அவர்களை பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்கும்படியாக மிஸ்டர் சீமோன் அல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்த்துக்குரியவர்கள் நமது ஆலய பாஸ்டேட் கமிட்டி, ஸ்கூல் கமிட்டி, டயசிஷன் கவுன்சில் மெம்பர்ஸ், ஏரியா கவுன்சில் மெம்பர்ஸ், முன்னாள் பெண்கள் ஐக்கியத்தில் பணியாற்றிய செயலர்கள் மற்றும் பொருளாளர்கள் மற்றும் பொறுப்பில் இருந்த அனைத்து தாய்மார்களையும் பாடல் குழுவினரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. Thank you, Akka, for a very warm welcome. We have now arrived at the principal juncture to get introduced to the project of Dorcas Free Tailoring Institute for Women. I request Mrs. Mercy Simon, Secretary of CSI Christchurch Women's Fellowship Hosur, to please say a few words about this project. Dorcas இலவச பயிற்சி பள்ளி பற்றின விவரங்களை இப்பொழுது CSI கிறிஸ்துநாதராலயம் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் செயலர் Mrs. Mercy Simon நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நெடுநாள் காத்திருத்தல் ஆத்துமாவை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அந்த வேத வசனத்தை கர்த்தர் இன்று எங்கள் மத்தியிலே நிறைவேற்றியிருக்கிறார். ஒரு அழகான ஏரி ஒன்று இருந்தது. அந்த ஏரிக்கரை ஓரத்திலே ஒரு வாலிபன் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். எதற்காக? தன்னுடைய பசி பிணியை போக்குவதற்காக. தன்னுடைய தன்மானத்தையும் கூட விட்டு அவர்களிடம் இறந்து கெஞ்சு கேட்டுக்கொண்டிருந்தான். ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்கள், நான் பசியால் வாடி துடிக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு முதியவர் வந்தார். அவர் சொன்னார், ஐயா, தம்பி, மகனே, உன்னிடம் உள்ள அந்த பசி பிணியை போக்க என்னிடம் பொருளாதாரம் உள்ளது. ஆனாலும் ஒரு வேளை மட்டுமே உன்னுடைய அந்த பசியை போக்க என்னால் முடியும். ஆனால் என்னிடம் உள்ள இன்று உன்னை நான் உனக்கு கற்றுத்தரும் பொழுது உன்னுடைய பசி பிணி வாழ்நாள் முழுவதும் இல்லாமல் போய்விடும் என்று அந்த முதியவர் கூறினார். தன்னுடைய தன்மானத்தை விட்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த வாலிபன் புன்முறுவலோடு, ஐயா, அதை எனக்கு சொல்லுங்கள் என்று மிகுந்த ஆர்வமுடன் கேட்டார். உடனே இவர் சொன்னார், நீ அமர்ந்திருக்கின்ற இந்த ஏரிக்கரையிலே உனக்கு நான் மீன் பிடிக்க கற்றுத் தருகிறேன் என்று கூறி மீன் பிடிக்கும் அந்த கைத்தொழிலை, அந்த சுய தொழிலை அவருக்கு கற்றுக் கொடுத்து கடந்து சென்று விட்டார். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை நீ கொடுப்பதை பார்க்கிலும்
மீனை கொடுப்பதை பார்க்கிலும் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது நலம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று சொல்லி தமிழில் நாமக்கல் கவிஞர் ஐயா கூறுவது படித்த ஞாபகம் வருகின்றது. 2018ஆம் ஆண்டிலே நம்முடைய ஆலயத்திலிருந்து கேரல் ரவுண்ட் செல்லும் பொழுது நானும் பெண்கள் இயக்கம் சார்பாக 850 வீடுகளையும் சந்தித்தேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கின்ற பொருளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 20% வீட்டிலே அந்த தையல் மிஷின் இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது, எப்படியாவது தையல் பயிற்சி பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இதற்கு முன்பதாகவே ஒருவர் அடிகோலி விட்டு சென்று விட்டார். அவரை இந்த வேளையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிஸ்ஸஸ் ராஜபுஷ்பம் ஜவராஜ் அக்கா அவர்கள் இதை முன்கூட்டியே ஒரு தையல் பயிற்சி பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி எடுத்தது எனக்கு தெரிய வந்தது. உடனடியாக நாங்கள் கேசிடி பெங்களூர் செல்லும் பொழுதெல்லாம் பிஷப் அம்மா அவர்களையும் நம்மளுடைய கலா அம்மா அவர்களையும் நான் அடிக்கடி இதை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பேன். அம்மா இதுமாகுது, ஹாஸ்டல்ல தங்கலாமா அப்படி சொல்லி அவர்களை கேட்டேன். அம்மாக்கு ஞாபகம் இருக்குது என்று கூறினார்கள். இவ்வாறாக எப்படியாவது ஒரு தையல் பயிற்சி பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் விரும்பினோம். எங்களுடைய குருவானவர்கள் நாங்கள் கேட்டோம், ஐயா நம்மளுடைய சர்ச்சில் இருந்து இதை ஆரம்பிக்கலாமா என்று கேட்கும் பொழுது, ஐயா 200% எனக்கு ஆசைதாம்மா, ஆனால் இப்போ சூழ்நிலை சரியில்லை பார்க்கலாம் அப்படின்னு ஐயா எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தார்கள். கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தோம் நாங்கள், ஏசப்பா எப்படியாவது ஒரு தையல் பயிற்சி பள்ளி எங்களுக்கு வேண்டும் என்று. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் இன்று ஓசூர் திருச்சபை பெண்களுக்கு சங்க கண்ணீரையும் கண்டார். ஒரு நாள் திடீரென்று எனக்கு பிஷப் அம்மாவிடம் கால் வந்தது, அம்மா நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டது பேரில் சென்னார்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு தையல் ப்ராஜெக்ட் உங்களுக்கு நாங்கள் அலாட் பண்ணியிருக்க சொன்ன உடனே எனக்கு ஜெபித்தோம். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி திடீர்னு சென்னார்லேருந்து வந்தது என்று சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில நாட்கள் கழித்து திரும்பியும் அம்மா ஃபோன் பண்ணாங்க, அம்மா உங்கள் மிஷினை அனுப்பிட்டோமா அப்படின்னாங்க. மறுபடியும் ஒரே சந்தோஷம். ஆனாலும் வந்த வேகத்திலே தடைபட்டு போச்சு. சுமார் 8 மாதங்களாக தடைபட்டு போனது ஒரு சில காரணங்களால் சூழ்நிலையால். ஆனாலும் புதிதாக வந்த பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருடைய ஒத்துழைப்பாலும் முயற்சியாலும் மீண்டுமாக இந்த நாளை காண கர்த்தர் கிருபை செய்தார். நம்மளுடைய வேதாம புத்தகத்திலே எஸ்தர் ராஜாத்தி அம்மா யூத ஜனங்களின் ஜீவனுக்காக அன்று அவர்கள் திறப்பிலே நின்றார்கள். இன்று ஓசூர் பெண்கள் ஐக்கிய சங்க பெண்களின் ஜீவனத்துக்காக இன்று எங்களுக்காக திறப்பிலே நின்று இந்த அருமையான ப்ராஜெக்டை வாங்கி கொடுத்தார். அவருக்கு நான் மிகுந்த நன்றியுடன் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஓசூர் பெண்கள் ஐக்கிய சங்கத்திலே 6 ஜோனல் உண்டு, 72 ஏரியா லீடர்ஸ் உண்டு. எல்லா இடங்களிலும் பிரேயர் நடக்கிறது. அவர்கள் இதற்காக பாரத்தோடு ஜெபித்தார்கள். எல்லா பெண்களும் இந்த தையல் பயிற்சி எப்படியாவது வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். எங்களுடைய உமன் ஃபெலோஷிப் கமிட்டி மிகவும் அருமை. ஐயா அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லி அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க, அவசர கமிட்டி. எல்லாரும் அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தாங்க, ஐயா எப்படியாவது நீங்கள் ஆரம்பிக்க என்று சொல்லி எங்களுடைய உமன் ஃபெலோஷிப் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்தாங்க. இப்படி எங்களை நம்பி நீங்கள் இந்த கொடுத்த ப்ராஜெக்டை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் சிறப்பாக செயல்படும் என்று சொல்லி நான் உறுதி கூறுகிறேன். அதற்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, God. It gives me immense pleasure to invite our dear Bishop Amma, Professor Mrs. Esther P.K. Samuel, President of the Women's Fellowship CSI Synod, to share with us a few words on this occasion. காலை வணக்கம். உங்களை மாதிரி அழகாக தமிழ் என்னால் பேச முடியாது, நான் கொஞ்சம் கொச்சையாக தான் பேசுவேன். யூ ஹாவ் டு பேர் வித் மீ. கர்நாடகா மத்திய திருமண்டலத்தின் சார்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நான் பிரசிடெண்ட்டாக உங்களுக்கு எங்களுடைய க்ரீட்டிங்ஸை நாங்கள் முதல் கொண்டு வரோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கே இந்த கூடுகை நடக்கிறது. அதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸ் நாங்கள் உள்ளே வந்தப்போ. ஏன்னா லாஸ்ட் டைம் ஜான்வரி 31st உங்களோட கான்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்போ பிஷப் ஐயாவோட நான் வந்திருந்தப்போ எப்படியாவது இதை சாதிச்சுட்டு போயிடணும்னு வந்தேன். நான் பாஸ்டர் கிட்ட சுதாகர் ஜோஷ்வா ஐயர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுங்க, இல்லைன்னா கொடுத்துருங்க, நாங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருவோம் அப்படின்னு. ஆண்டவர் ஃபஸ்ட்டு
சினாட் மூலமாக இது வந்தப்ப எனக்கு எந்த சர்ச்சில் அவங்க நல்லா எடுத்து பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு யாருமே யோசனைக்கு வரல. ஹொசூர் சர்ச், கிரைஸ்ட் சர்ச் தான் செய்வாங்க. ஏன்னா அந்த விமென்ஸ் ஃபெலோஷிப் ரொம்ப ஆசைப்பட்டு எங்கள் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் கேட்டாங்க. ஸோ அதனால உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நான் பாஸ்டர் கிட்ட பேசினேன். ரெவரண்ட் சுதாகர் ஜோஷ்வாவோட நான் பேசிக்கொண்டே தான் இருந்தேன். விமென்ஸ் ஃபெலோஷிப் செக்ரட்டரி மர்சி அம்மாவோடையும் பேசிட்டு இருந்தேன். நான் சில நேரம் எனக்கு பாஸ்டர் மேலே கொஞ்சம் கோபம் கூட வந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபோன் பண்ணுவேன், அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதில் இல்லை. ஸோ தேங்க்யூ பாஸ்டர், யூ ஹவ் ஸ்டுட் வித் மீ இன் த கேப். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வந்தனங்கள். All the pastors from different churches have come here. It's very encouraging to see that you work together as one community here. So my greetings to all the pastors here, and I'm sure you're going to help us. எங்களோட சேர்ந்து இந்த பிரயாணத்தில் நீங்கள் எங்கள் கூட நின்று பெண்கள் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க நம்ம சபைகளில். இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் அதில் வந்து நீங்கள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அது என்ன கொடுத்துருக்குன்னா, ஜோப்பால ஒரு பெண்மணி தபித்தாள், அவருக்கு கிரேக்க நேம் வந்து தொர்கால். அது முதல்ல என்ன கொடுத்துருக்கா, ஷீ வாஸ் அ டிசைபிள். அவள் ஒரு சீஷர், சீஷின்னு கொடுத்துருக்குல்ல தமிழில். இது வந்து யாருக்குமே கொடுக்கல பைபிளில், பெண்களுக்கு யாருக்குமே பைபிளில் கொடுக்கல, அவள் ஒருத்தி தான். அப்போ நான் அதை பார்க்கும்போது சீஷர்ன்ற போது அதுக்கு டெஃபினிஷன் நிறைய இருக்குது. எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம வி டேக் இட் ஃபார்வர்ட். விசேஷமாக பெண்கள் கையில் அந்த தபித்தாள், தொர்கால், அவளை பார்க்கும்போது ஷீ டிட் ஆர்ம்ஸ் அண்ட் குட் டீட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஆர்ம்ஸ்னால் தையல் வேலை மட்டும் இல்லை, அவ நன்கொடைகளை கொடுத்தாலாம் மற்ற ஏழை எளியவர்களுக்கு. Now you are called to run this tailoring unit. இந்த தையல் நிலையம் உங்களுக்கு உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதை எவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்கன்றது. சீஷர்ன்னு பார்க்கும்போது இட்ஸ் அ லாங் டேர்ம் மினிஸ்ட்ரி தட் காட் கிவ்ஸ் இன் டு யுவர் ஹேண்ட்ஸ். இன்றைக்கு பண்ணிட்டு இந்த கமிட்டி போன பிறகு க்ளோஸ் டவுன் பண்ணுறது கிடையாது. அது என்றைக்கும் நிலைத்து நிற்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த நம்ம தாமஸ், செயின்ட் தாமஸ், ஆண்டவருடைய தோமா உடைய டிசைபிள் சீஷர், இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புனார். அதனால அவர் உயிரையும் இழந்தார். தாமஸ் மவுண்ட் சென்னையில் நம்ம பார்க்குறது அவருடைய ஞாபகமாக தான் இருக்குது. அதனால இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். இட்ஸ் ஃபார் சென்ச்சுரிஸ், எத்தனையோ நூற்றாண்டுக்கு அது அந்த ஆண்டவருடைய வசனத்தை அவர் கொண்டாந்து பறைசாற்றுறதை பார்க்குறோம். அதுபோல் யோர் ப்ராஜெக்ட் when it starts today, இன்றைக்கு ஆரம்பிக்கும் போது இது பல ஜெனரேஷன்ஸ், தலைமுறைக்கு இது நின்று பேசணும். இது நீங்கள் and the next thing that I see is in a disciple, it is not a business project. பணம் சம்பாதிக்கிற ப்ராஜெக்ட் கிடையாது இது. இது நீங்கள் வந்து என்ன சேமிக்கிறீங்களோ, நாங்கள் அடுத்த செஷனில் அதை பற்றி பேச போகிறோம். அந்த காசு, அந்த நீங்கள் என்ன பணங்கள் உங்களுக்கு வருதோ அதை அப்படியே நீங்கள் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் மற்றவர்களுக்கு இலவசமாகவும் கொடுக்கலாம். யார் யாருக்கு தேவையாக இருக்குதோ, பிள்ளைகள் வந்து டெய்லரிங் படிக்க வரவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யணும். இப்பொழுது அது வந்து சினாட்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், சிஎம்எஸ் ப்ராஜெக்ட். வெளிநாட்டிலேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மெஷின்ஸ். எதுக்காகனா நம்மளுடைய நலத்துக்காக. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, பேண்டமிக், இந்த COVID-19 கொரோனா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதனால இப்போ என்ன நிறைய டிஸ்கஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 24 2024 25 இன்னும் 4-5 வருஷத்துக்கு கூட அது ஒரு மாதிரி அது நம்மளுக்கு டைஃபாய்டு, ஜாண்டிஸ் அந்த மாதிரி வருதுல்ல, அது போல் அது நின்று அங்கங்கே வரதை நம்ம பார்க்கலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்க் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதனால வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சின்ன சின்ன ஏரியாஸில்
ரூரல் ஏரியாஸில் இந்த டச்சு நீங்கள் இலவசமாக கொடுக்கணும்னு. அதனால நாங்கள் வந்து இன்றைக்கு பெங்களூர்லேருந்து கேசிடி விமென்ஸ் ஃபெலோஷிப் பல காரியங்களை நாங்கள் தையல் நிலையத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் ஃபார் த மாஸ். அதுக்கப்புறமா நீங்கள் சபையில் விமென்ஸ் ஃபெலோஷிப் இதை எடுத்து நடத்தணும். பாஸ்டர் ஜாஷுவா என்னோட சில முறைகள் என்னோட காலேஜ் கூட வந்திருக்காங்க, வந்து என்னோட உட்காந்து பேசியிருக்காங்க. அண்ட் ஐயரம்மா ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக, பாஸ்டர் அம்மா, ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் standing along with the pastor. She was also a great encouragement, and she is a good friend of mine because she comes very close to my college. She works with the SCM there, and many times we have a lot of relationship with SCM. So she is a very sweet person, a pleasant personality, and quietly, I appreciate her, though she may not understand the language so much, but she is such a right hand to the pastor. I thank you, Pastor Amma. We are so proud of you. Of course, என்னோட சேர்ந்து உழைக்கிறவர்கள் என்னோட கேசிடி ஆஃபீஸர்ஸ், மர்சி பீட்டர் செக்ரட்டரி. நான் ஃபோனில் ஒரு காரியம் சொல்ல வேண்டியதுதான். இன்றைக்கி மார்னிங் கூட இன்னும் ஒரு லெட்டர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. 7:30 மணிக்கு அவங்கள கூப்பிட்டு சொன்னேன். அவங்க டக்குன்னு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டாந்துட்டாங்க. ஸோ தேர் வாஸ் ஷி ஒர்க்ஸ் அலாங் வித் மீ. ரொம்ப குவிக்காக அவங்க பண்ணுவாங்க. அதனால் இட்ஸ் அ ப்ளெஷர் டு ஒர்க் வித் மர்சி அண்ட் அஃப்கோர்ஸ் ஷைலா வைஸ் பிரசிடென்ட். அவங்க என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ வி ஒர்க் டுகெதர் அஸ் அ டீம். வி ஹவ் கலா, சத்யகலா, அவங்க வந்து ட்ரெஷரர். அவங்கள நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம், ஏன்னா பணத்தில் ரொம்ப டைட்டாக இருப்பாங்க அவங்க. அதனால எங்களோட விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் நல்ல பணம் சேகரித்து ஆண்டவருக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். அதுபோல் மாலினி கிஷோர் அவங்களும் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டு. அவங்க எங்களோட சேர்ந்து என்னோட ஊழியத்துலேயும் ஊழியம் செய்வாங்க. அவங்க சர்ச்சில் நான் எத்தனையோ தடவை அவங்க சர்ச்சை விசிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டீம் வந்து நாங்கள் ஒரு ஒன்னஸ், ஒரு யூனிட்டியோட ஒரே மனதாக நாங்கள் சேர்ந்து இந்த 3 வருஷங்கள் ஊழியம் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் இதுதான் எங்களோட க்ரௌனிங் க்ளோரி. பிகாஸ் நாங்கள் 2019 எங்கள் ஜென்ரல் பாடியில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஒசூருக்கு ஒரு டெய்லரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு. இன்றைக்கி அதை யோசித்து பார்த்தா எனக்கு என் உடம்புல அப்படியே சிலுக்குது. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் தட் யூனோ. அண்ட் தீபா வந்து என் பின்னாலே ஷேடோ மாதிரி ஃபாலோ பண்ணுவா. அவளுக்கு நல்லா திட்டியிருக்கேன் நான், என்ன நீங்கள் இந்த மாதிரி இன்னும் டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க. ஃபைனலாக நாங்கள் போன எக்ஸிக்யூட்டிவில் என்ன டிசைட் பண்ணோம்னா, நீங்கள் டிசிஷன் எடுக்காட்டா வேறு ஒரு சபைக்கு நாங்கள் இந்த மெஷின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மெஷின் வந்தாச்சு, ஆனால் இன்னும் நம்மளோட மனசு ரெடி ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ அது சரியான நேரம்னு. அதனால் இந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பேசணும்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா பாஸ்டர் சொன்னாங்க எல்லாருக்கும் ப்ரோக்ராமில் 2 minutes 3 minutesன்னு போட்டிருக்காங்க, உங்களுக்கு மட்டும் நான் டைமே போடலைன்னாங்க. அதனால நான் ரொம்ப பேசக்கூடாது. நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் பாஸ்டர் சுதாகர் ஜாஷுவா அண்ட் தீபாட்ட கூட திட்டியிருக்கேன், உங்கள் பாஸ்டர் என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஆனஸ்ட் ஓப்பன் கன்ஃபெஷன். ஓகே, நவ் தட் த ப்ராஜெக்ட் இஸ் பிகினிங், வி ஆர் வெரி ஹாப்பி. இன்னும் சென்னை சினாட்லேருந்து 2 பேர் வந்துட்டுருக்குறாங்க. சாலமன், மிஸ்டர் சாலமன், அவர் சிஎஸ்ஐ சேவாவில் அவர் இன்வால்வ்டாக இருந்தார். இப்போ என்சிசிஐ ப்ராஜெக்ட் போயிட்டாங்க. இப்போ ஜேசன் ஒருத்தவங்க அவங்க வராங்க. அவங்க வந்து இன்னும் விவரமாக அடுத்த செக்டரில் எல்லாம் டெய்லரிங் யூனிட்டில் சம்மந்தப்பட்டவங்களோட பேசுவாங்க. ஸோ வி ஆர் தேங்க்ஃபுல் டு ஆல். இது வந்து தொர்கால் டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுன்னு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் இந்த காரியம் நடக்கிறது. ஸோ விமென் ஆஸ் அ டிசைபிள், அந்த ஒன் டிசைபிள் தொர்காஸ், நான் சொன்ன மாதிரி என்னென்ன காரியங்கள் ஒரு டிசைபிள் ஒரு சீஷர் பண்ணணுமோ அதை நீங்கள் எடுத்து செய்யணும். அது நீங்கள் முன் மாதிரியாக நீங்கள் இருக்கணும். நாங்கள் மற்ற சபைகளுக்கும் கோயில்களுக்கும் நாங்கள் இன்னும் we are planning more tailoring institutes.
because this is one way that we can bring in downtrodden, economically weaker sections of society together. அதனால் அது உங்களோட எய்மாக இருக்கணும். நீங்கள் வந்து உட்காந்து ஒரு சம்பளம் வாங்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. கெட் ஆஸ் மெனி அஸ் பாசிபிள். யார் யாருக்கு ஒரு உதவியாக இருக்குமோ நீங்கள் அதை செய்யுங்க. அதை எடுத்து நீங்கள் வந்து நாங்கள் மீதி டீட்டெயில்ஸை நாங்கள் மற்ற விமனோட நாங்கள் இந்த டெய்லரிங் இன்ஸ்டியூட்டில் என்னென்ன கைட்லைன்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டாந்துருக்கோம், நாங்கள் விட்டுட்டு போகிறோம். நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் விமென்ஸ் ஃபெலோஷிப்போடு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்க மற்ற ஆண்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த சப்போர்ட் ஆஃப் த உமன் பிஹைண்ட் எவ்ரி கிரேட் மேன் இஸ் உமனுன்னு. ஆனால் நான் இங்கே பார்க்குறது என்னென்னா எல்லா விமனும் முன்னால் உட்காந்துருக்காங்க, மென்ன நிறைய பேர் பின்னால் உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஒய்ஃப்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், உங்கள் விமன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களை என்கரேஜ் பண்ணணும், உங்கள் சர்ச்சில் இருக்க விமனை நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். அதனால் இதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தலைமுறைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. And at this time, we would like to give a small memento, a token of thanks to our pastor. அவங்க எத்தனையோ ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்காங்க between this committee and that committee. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி நடுமத்தியமாக இருந்து அவங்க செய்ததுக்கு, ரொம்ப ஞானமாக நடந்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். So a small token of our thanks to our pastor. And yeah, me Ayuramakti, yes, China will. We also like to hand over Satyakala and Malini and all four of you. Can you take all those things? நாங்கள் வந்து டெய்லரிங் யூனிட்காக 5 pairs of scissors, bobbins, needles, colored threads, black and white threads, measurement tape, scales, measuring scale, என்னெல்லாம் தேவையோ எல்லாம் நாங்கள் முதல் தடவையாக கேசிடி விமென்ஸ் ஃபெலோஷிப்லேருந்து இதை ஆரம்பிக்கிறதுக்காக கொடுக்குறோம். ஐயா பாஸ்டரு, தென் விமென்ஸ் ஃபெலோஷிப் செக்ரட்டரி, விமென்ஸ் ஃபெலோஷிப் மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கு வாங்கி சொல்கிறதுக்காக. மர்சி அம்மா நிறைய நேரங்கள் என்னோட ஃபோனில் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தவிப்பு உள்ளே இருந்துச்சு. அவங்க சொல்வாங்க எடுக்கலான்னு, ஆனால் அதுக்கப்புறமா இட் டு கால் திஸ் டைம் we will not go into it, it's God's time. அவ்வளோதான். நன்றி, ரொம்ப நன்றி. ஸ்கேல் மெஷர் பண்ணுறதுக்கு அடிக்கிறதுக்கு இல்லை. Thank you, Bishop Amma, for your encouraging words and your actions of love as well. Thank you very much. Now I call upon Mrs. Shaila to share a few words with us. Praise be to God. Vanakkam. It's a great joy to be here. Actually, I had not seen your church. The church with a vast open space. I feel it's too good for the project to start here. And we are very happy that our long-awaited vision is coming true. And that's going to be commenced here in your Christ Church with all your cooperation. And it's really a great joy because
the whole team, we were waiting for this to happen since 2 years. We were worried that the pandemic has taken away all our projects and they are not doing anything. And now, today, by God's grace, we are going to start this project. And I hope this will go on continuously and you prosper in this project. And those who attend the project, I mean those who are school dropouts, for underprivileged, and those who are in dearth of money and other facilities, they can come and have this opportunity to learn, because this tailoring is very much wanted. It's always required. You know how people go for a lot of embroideries and other things. Stitching is very important. So with the help of your Women's Fellowship, we hope many girls will learn this and come up in life with that and earn their livelihood as well as help others to earn their livelihood. Thank you. Thank you, ma'am, for your words of hope. I will call upon Mrs. Mercy Peter, Secretary of KCD Women's Fellowship, to share with us a few words. Good morning, everyone. Ellarkum Kalai Vanakkam. On behalf of KCD Women's Fellowship, I bring greetings to all of you, Pastor Rama, and all the pastors present on the dais, Women's Fellowship members. And we are very happy that the project is starting here. நான் மர்சி அம்மா கிட்ட லாஸ்ட்டாக பேசும்போது அவங்க கேட்டாங்க அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ல என்ன முடிவு பண்ணீங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா நாங்கள் மிஷின்ஸ் எடுத்துருவோன்ட்டு. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இல்லைம்மா ஒன்றும் பண்ணாதீங்க அந்த மாதிரியெல்லாம், எங்கள் சர்ச்சில் அது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப இதுவாக நாங்கள் டெபிசிட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம், நீங்கள் அந்த மாதிரி எந்த முடிவாக எடுக்காதீங்கன்ட்டு அவங்க ஷி வாஸ் ஆக்சுவலி ஹேவிங் தட் பர்டன் இந்த டெய்லரிங் யூனிட் இங்கே ஸ்டார்ட் ஆகணும்ட்டு. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி and thank you, Pastor, for all the support you are given to us and for all the support you will be giving to us in future also. Thank you so much, and I congratulate and I also thank all the PC members who have stood by us to start this project. Thank you so much and all the very best, and I pray that you will prosper in this tailoring project. Thank you. Thank you, ma'am. I would like to invite Mrs. Satya Kala, Treasurer of KCD Women's Fellowship, to share a few words. Good afternoon. இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் ஐயாவுக்கும் இந்த சர்ச் மெம்பர்ஸ்க்கும் புதிதாக எலெக்ஷன் ஆகி அதில் எடுத்த பிசி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் எங்கள் சார்பாக வணக்கத்தையும் எங்களுடைய கிரீட்டிங்ஸையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படியாக ஒரு ப்ராஜெக்ட் தொடங்க வேண்டும் என்று உங்கள் மத்தியில் நீங்கள் ஆலோசனை பண்ணி அது எங்களுக்கு வந்து சேரும் பொழுது உங்கள் மர்சி அம்மா, எங்கள் மர்சி அம்மா கூட இருக்கிறாங்க, ஆனால் உங்கள் மர்சி அம்மா ஜென்ரல் பாடிக்கு எதுக்கு வராங்களோன்னு தெரியாது. நான் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருப்பேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, டபக்குன்னு ஓடி வந்துடுவாங்க என்கிட்ட. வந்துட்டு அம்மா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, நாங்கள் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நன்னாளுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தனை அன்பாக கடவுள்கிட்ட போராடி ஜெபித்து இந்த நன்னாளைக்கான கிருபை செய்தார். அந்த மாபெரும் அந்த நிகழ்ச்சியில் நாங்களுமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கு எங்கள் கடவுள் கொடுத்த கிருபைக்காக நன்றியை செலுத்திக் கொள்கின்றேன் முதலாவதாக. அடுத்ததாக இந்த தற்கால் ப்ராஜெக்டு ஒரு சிறந்த சாட்சியாகவும் ஒரு டெஸ்டிமனிஸ் நிறைய சொல்கிற ஒரு இடமாகவும் கடவுளுக்கு பிடித்த இடமாகவும் இது அமையத்தக்கதாக என்னுடைய பர்சனல் சார்பாகவும் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். I wish you all the best. Be a blessing to the community at large to glorify God's name. Thank you. Thank you, ma'am. I now request Mrs. Malini Kishore, Assistant Secretary, KCD Women's Fellowship, to share a few words with us. ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ಈ ದಿನ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ದಿನವಾಗಿ ಈ ದಿನ ಆಗಲ್ಪಟ್ಟಿದೆ ಕರ್ತನ ದಿನದಿಂದ.
ಮುಖ್ಯವಾಗಿ ಈ ಸಭೆಯ ಅಯ್ಯನವರಿಗೂ ಅಮ್ಮನವರಿಗೂ ಹಾಗೂ ಕೂಡಿ ಬಂದಂಥ ಎಲ್ಲ ಬೋಧಕರಿಗೂ ನಾನು ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಹಾಗೂ ಹೊಸದಾಗಿ ಆಯ್ಕೆಯಾದ PC ಫಾಸ್ಟೇಜ್ ಕಮಿಟಿ ಮೆಂಬರ್ಸ್, ವುಮೆನ್ಸ್ ಫೆಲೋಶಿಪ್, ವರ್ಕಿಂಗ್ ಕಮಿಟೀಸ್ ಎಲ್ಲರಿಗೂ KCD ವುಮೆನ್ಸ್ ಪರವಾಗಿ ನಿಮಗೆ ನಮ್ಮ ವಂದನೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಅನೇಕ ದಿನದ ಹೋರಾಟ ಇದು, ಒಂದು ದಿನದಲ್ಲ, ಇದು ಅನೇಕ ದಿನದ ಹೋರಾಟ ಹಾಗೂ ಈ ಮಹಿಳಾ ಕೂಟದ ಕನಸು ಇದು. ದೇವರು ಈ ದಿನ ಅದನ್ನು ನನಸು ಮಾಡಿದ್ದಾನೆ. ಪ್ರಸಂಗಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಸಮಯ ಉಂಟು. ಆ ಸಮಯ ಈ ದಿನ ನೆರವೇರಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕರ್ತನ ದಿನ, ಆತನ ನೇಮಕ ಮಾಡಿದ ದಿನ ಇದು. ಹಾಗಾಗಿ ಈ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ನಿಮಗೆ ಯಶಸ್ಸನ್ನು ತರಲಿ, ಎಲ್ಲ ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಅನುಕೂಲ ಆಗಲಿ. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಸುವಾರ್ತೆಯು ಎಲ್ಲ ಕಡೆಯೂ ಸಾರಲ್ಪಡಲಿ, ಹೆಸರು ಸುತ್ತಲೂ ಇದನ್ನು ಸಾರಲ್ಪಡಲಿ ಅಂತ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ಹಾಗೂ ನಮ್ಮ KCD ವುಮೆನ್ಸ್ ಫೆಲೋಶಿಪ್ ಪರವಾಗಿ ನಿಮಗೆ ನಾನು ವಂದನೆಯನ್ನು ಹಾಗೂ ಶುಭಕಾಮನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಲಾಗಿದೆ. சுருக்கமாக அம்மையார் சொன்னதை நான் பகிர்ந்து கொள்வதோடு புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பரிபாலக்கூடிய நண்பர்கள், பெண்களுக்கு ஐக்கிய சங்கத்தை சார்ந்த கமிட்டி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றேன். இது ஒரு போராட்டத்தை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்திருக்கிறார்கள். நம் அனைவர் சார்பாக அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் கை தட்டுங்க. கர்நாடகாலேருந்து வந்து எங்களுக்காக கன்னடாவில் பேசியிருக்காங்கல்ல. ஆமாம். தேங்க்யூ. Thank you, thank you, Ayya. Now it's time to hear from our guests. I would like to call upon Reverend Arun Kumar, pastor, St. Paul's Lutheran Church, to share a few words with us. அன்புக்குரியவர்களே, இறைமைந்தன் இயேசுவின் பெயராலே இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறதான அன்புக்குரிய பிஷப் அம்மா அவர்களுக்கும் ஏனைய ஆயர் பெருமக்களுக்கும் இந்த உமன்ஸ் ஃபெலோஷிப்பினுடைய எல்லா பொறுப்பாளர்களுக்கும் கொண்டிருக்கிறதான திருச்சபையுடைய பெரியோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இயேசு நாமத்தினாலே நான் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் சொல்லிக் கொள்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வில் பங்கு கொள்வதில் எனக்கு பெருமையும் கூட. கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பதாக மிஷனரிமார்கள் ஒரு சில தியாகத்தை செய்திருக்கிறார்கள். உணவை தந்தார்கள். ஒரு காலத்தில் உணவு இல்லாமல் இருந்தது. உடையை தந்தார்கள், இருப்பிடத்தை தந்தார்கள், வீடுகளை கட்டி தந்திருக்கிறார்கள். in order to reach out, யாரெல்லாம் நாம் இழந்து போயிருக்கிறோமோ அவர்களை சம்பாதித்துக் கொள்வதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தருகிறார். ஒருவேளை இது கடவுள் தந்திருக்கிற நல்ல வாய்ப்பு. சொல்லும்போது தடைப்பட்டு கொண்டே இருந்தது என்று சொன்னார்கள். தாயார் சொன்னார்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் நல்லவர், அப்படி கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை கடவுள் தந்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை பல்வேறுபட்ட தடைகளை தாண்டியும் கடவுள் நினைத்தது தடைபடாது, அது நடந்தே ஆகும். அதை கடவுள் இன்றைக்கு வாய்ப்பு செய்திருக்கிறார். ஒருவேளை பரிசுத்த பவுல் லுத்திரன் திருச்சபை அருகாமையில் இருக்கிற லுத்திரன் திருச்சபையின் வாயிலாக இந்த வாழ்த்துக்களை கொண்டு வருகிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய திருச்சபைக்கும் பெருமைக்காகல மிஷனரிமார்கள் அன்றைக்கு மென்டலி ரிட்டார்டு இன்ஸ்டியூட், டெஃப் ஸ்கூல், டெம் ஸ்கூல், ட்ரிபிளி ஆன்டிகேர் இந்த நிறுவனத்தினுடைய சார்பாக எங்களுக்கு பர்கூர், வாணியம்படி, குடியாத்தம், பேரணம்பட், ஆம்பூர் பகுதிகளில் அவர்களை நிலைநாட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை தையில் போயிடுச்சுதானே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். பெண்களை கடவுள் பயன்படுத்துகிறார். மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினார். அங்கிருந்துதான் மனுக்குலமே புறப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பெண்கள் எல்லாம் ஓரமாக வைத்தார்கள். சமூகமும் நம்மை ஓரமாக வைத்தது. எல்லா பெண்களையும் படிக்கக்கூடாது, அடுப்புத வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு பெண்கள் எல்லா உயர் அந்தஸ்துகளிலேயும் எல்லா நிறுவனங்களிலேயும் எல்லா இடங்களிலும் உயர்ந்திருக்கிறார்கள். எல்லா புத்தகங்களும் பெண்களை இழிவுபடுத்திதான் பார்க்கிறது. வேதாகமம் அப்படி பெண்களை இழிவுபடுத்தவே இல்லை. அதற்கு உதாரணம் இன்றைக்கு வாசிக்க நீதிமொழியினுடைய புத்தகம் 31வது அதிகாரத்தில் 10 வசனங்களை பார்க்கும்போது அவள் ஆகாரத்தை தருகிறாள், அவள் சம்பாதிக்கிறாள், அவள் பெற்றுத் தருகிறாள்,
அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு துர்கா தையல் பயிற்சி வழியாக கடவுள் தந்திருக்கின்ற வாய்ப்பை திருச்சபை பயன்படுத்திக் கொண்டு திருச்சபையின் வழியாக அநேக ஆயிரங்களை சென்றடைந்து, ஒருவேளை இது ஊதியத்திற்காக அல்ல, ஊழியத்திற்காக இதன் வழியாக இந்த தையல் மிஷின்களை யாரெல்லாம் தந்திருக்கிறார்களோ அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இதில் பங்கு கொள்ளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, குறிப்பாக இவைகளெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறதான திருச்சபையுடைய ஆயர் அவர்களையும் திருச்சபையுடைய பொறுப்பாளர்களையும், குறிப்பாக இதற்கு முன்னின்று எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிற பிஷப் அம்மா அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கடவுள் பெயராலே ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. Call upon Father Emmanuel, Assistant Parish Priest from Sacred Heart Church, Hosur, to share a few words. இங்கே கூடியிருக்கும் அனைத்து சமூகத்திற்கும் என்னுடைய காலை வணக்கம். குறிப்பாக பிஷப் அம்மா அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும், அனைத்து ஐயா அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். வீரமங்கை மர்சி அம்மா கூறியது போல, ஒருவர் கஷ்டப்படுகின்ற போது நாம் அவருக்கு பணத்தை கொடுக்கக்கூடாது, நம்மளால் முடிந்தவரை அவருக்கு உதவ வேண்டும். அவர் கூறினார், ஆற்றின் அருகில் கேட்கின்ற கஷ்டப்படுகின்ற மனிதருக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தார் என்று. அது ஒருவேளை அந்த மனிதருக்கு அந்த ஒருவேளை உணவு மட்டும் கொடுத்திருந்தால் அடுத்த உணவிற்கு அந்த மனிதர் நிச்சயமாக கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் அவர் கூறிய கதையில் அந்த மனிதருக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தார். மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்ததால் வாழ்க்கை முழுவதும் அதன் மூலமாக அவர் உணவுக்கு கஷ்டப்படாமல் இருக்கின்றார். இந்த ஒரு முயற்சியை எடுக்கின்ற இந்த சமூகத்திற்கு, குறிப்பாக பிஷப் அம்மா அவர்களுக்கு, நாம் கஷ்டப்படும் இந்த பேண்டமிக் சமூகத்தில், இந்த இக்கட்டான நேரத்தில் இந்த ஒரு பள்ளியை ஆரம்பித்து இதன் மூலம் அனைத்து மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் கனவும். அருகாமையில் இருக்கின்ற திருதய ஆண்டவர் ஆலயத்தின் சார்பாகவும், அதில் எங்களுடைய பங்கு தந்தை ஃபாதர் சூசை மற்றும் எங்களுடைய இறைமக்கள் சார்பாகவும் இன்னைக்கு எடுக்கின்ற இந்த பணி சிறக்க நாங்கள் இறைவனும் இறைஞ்சிக்கின்றோம். நன்றிகள். Thank you, Father. I would like to invite Reverend Prabhudas, Presbyter, ECI St. Peter's Church, Chinnalisagri, to deliver a few words. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷத்துக்குரிய நாளில் வந்திருக்கிறதான போதகர்களுக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் அருமையான ரெஸ்பெக்டட் பிஷப் அம்மா, I'm standing here on behalf of ECI St. Peter's Church. I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. அதாவது இந்த நாளிலே பெயர் பயிற்சி பள்ளி என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதம். ஏனென்று சொன்னால், அதாவது in family if you will see, the first person who will help to minister and ministry and mission, இந்த காரியங்களுக்கு முதலிலே துணை நிற்கிறவர்கள் பெண்கள் தான். அதே விதமாக இந்த பொற்கால் தயார் பள்ளி என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே இது ஆசீர்வாதமும் மற்றவர்களுக்கு, அதாவது என்னதுங்க, preach the gospel. அது மட்டும் நற்செய்தி இல்லைங்க. அதாவது வேதம் சொல்லுது, என்ன பண்ணுங்க, go and preach the gospel to poor. புவர்ன்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏழைகளுக்கு தான் என்ன பண்ணோம், இதை சொல்லணும். அப்படி இல்லை. ஏழை என்பவன் those who are not having Jesus, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களும் யாராங்க ஒரு விதத்தில், they are also poor. So இந்த பெயர் பள்ளி பெண்களாகிய உங்கள் மூலமாக இந்த கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது சுற்றியுள்ள சபைகளுக்கும் சபையில் உள்ள மக்களுக்கும், those who do not know and those who are not received Jesus, இந்த கொடுக்கிறதின் மூலமாக, அதாவது giving and sharing, this also the gospel. இதுவும் நல்ல நற்செய்தி தான். நீங்கள் இந்த பெயர் பள்ளியிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற பொழுதும், அதற்கு பிற்பாடு ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் சொன்னது போல அவர்களுக்கு பயிற்சி பெற்ற பிற்பாடு மிஷன்களையும் நீங்கள் கொடுக்க இருக்கிறீர்கள். அது ஒரு விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே ஷேர் பண்ணுவது போல இல்லைங்களா?
ஆனபடினாலே இந்த தொற்கால் தயார்பள்ளி ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பராக. இட் வில் பி பிளெஸிங் ஃபார் 1000 and 1000. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனபடினாலே இந்த நாளிலே இந்த தயார்பள்ளியை ஆரம்பிக்க காரணமாயிருந்த ஒவ்வொருவருக்கும், பிஷப் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய இருதயத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களையும் இந்த தயார்பள்ளியும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நன்றி ஐயா. I would like to invite Mrs. Deepa Jacob, KCD Women's Fellowship Executive Member, to share a few words with us. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I bring greetings to each and every one who are sitting here, especially இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம கேசிடியிலேருந்து ஆஃபீஸ் பேரர்ஸ், பிஷப் அம்மா எல்லாருமே வருகை தந்திருக்காங்க. இதற்காக நம்ம சர்ச் பாஸ்டர் ரெவரண்ட் சுதாகர் ஐயா, அது மட்டும் இல்லை மேர்சி அம்மா, அவங்க எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு நாங்கள் நிறைய விதத்தில் இதற்காக நிறைய தடைகள் வந்தாலும் இதை ஆரம்பிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிரியை செய்திருக்கிறார். அது நல்ல விதத்தில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு நான் எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்ல, இந்த டெய்லரிங் யூனிட் வந்து நாங்கள் 2019 கமிட்டி மீட்டிங்கில் பிஷப் அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இப்படி ஹொசூர் சர்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அது இந்த தினத்தில் எத்தனையோ இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கார். அதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முதலாவதாக அதுக்கு ஒரு சீடு இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு வைத்தது மிஸ்ஸஸ் ராஜபுஷ்பம் ஜெபராஜ் அவங்க தான். அதற்கு நான் ரொம்ப நன்றி இதில் கூறுகிறேன். ஏன்னா அவங்க அதை சொல்கிறப்ப தான் நான் பிஷப் அம்மாட்ட அதை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மேர்சி அவங்க செக்ரட்டரியாக அவங்களும் பிஷப் அம்மாட்ட இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் இப்படி எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்னால இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக நம்ம கிறிஸ்டியன்ஸ், நான் கிறிஸ்டியன்ஸ் எவ்வளோ பேர் இதனால் பயன்பெறுவாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய யங் விமன் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஜாப் இல்லாமல் அன்றாட தேவை கூட இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக நிறைய பேர் பயன்பெறுவாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வேலையில் நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் க்ரீட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் நல்ல விதத்தில் நடந்து லாங் டேர்ம் அது ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. இருபால் கனவான்களே, இருபால் சபை பெரியவர்களே, நமது உள்ளம் மகிழ்ந்திருக்கிறது. கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. அங்கே இந்தியா பாகிஸ்தான் மோதிட்டு இருக்குதுன்னு வைப்போமே. இந்தியா தான் கட்டாயம் ஜெயிக்கும் 50 ரன் வித்தியாசத்தில் அப்படின்னா நம்மளால பார்ப்பானா தொடர்ந்து டிவியை பார்க்க மாட்டாங்க. ஒரு பால் இருக்கணும், 4 ரன் தேவைப்படணும். நம்ம ஆள் அந்த சீட்டுக்கு முடிவில் உட்காந்துருப்பான், அவன் தான் அடிக்கிற மாதிரி. ஆமாம், அப்போ அதே மாதிரி தான் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியே இருந்தால் தான் அதில் ஒரு உற்சாகம் இருக்குது, அப்படித்தானே? ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என்ன செஞ்சுருக்கோம் நம்ம? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர் நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய பலனை தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இதை இப்பொழுது இருக்கிற இதே உற்சாகத்தோடும் பலத்தோடும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஏழைகளுக்கு உதவ வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, அவனை வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன செய்கிறான்? இது பெண்கள் மூலமாக தான் வருது. இன்றைக்கெல்லாம் பேசுகிற பெண்களை பார்த்தா நலம் பொதுவாக பெண்கள்லாம் நாட்டின் கண்கள், கண்மணிகளே அப்படிமா. இப்போ கண்மணிகளையும் சொல்ல முடியல, புலிகளையும் சொல்ல மாதிரி இருக்கு. பேச்சு பயங்கரமாக இருக்குது. சரி, ரைட், ஓகே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஐயா வேறு சொல்லிட்டாங்க, நேற்று கூப்பிட்டு நீங்கள் பேசணும் சார். நாங்கள் எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு. நான் இப்போ கொஞ்சம் இப்படி வச்சோம்னா கேட்க உங்களுக்கு லேப்டாப் அதிகமாக இருக்கும். என்னையா எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, இல்லை எதை பேசுங்க ஐயா, நீங்கள் வாழ்த்தி பேசுங்க அப்படின்னாங்க. இதில் எதில் கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியால் போடுறது. ஏன்னா எனக்கு முன்னாடி வந்த ஆட்கள்லாம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் கடைசியாக ஏதாவது யோசிச்சு சொல்லணும், வித்தியாசமாக வேறு சொல்லணும். சொன்னதையே சொல்லிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. இதெல்லாம் யோசித்து ஒரு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கறது கர்த்தர் தான். ஒருவேளை தமிழ் போயிட்டு செட்டு பாரதியார், ஐ திங்க் யூ நோ பாரதியார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று சொன்ன தலை கவிழ்ந்தார். அதெல்லாம் வேண்டாம்.
பட்டங்கள் ஆள்வது சட்டங்கள் செய்வது இன்னைக்கு பெண்கள்லாம் நாட்டின் கண்கள். அவங்க ஒரு தூண்கள். வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப நாட்களில் முதல் புரட்சி பெண்கள்கிட்ட தான் வந்திருக்கு. ஜான்சி ராணி லட்சுமி பாய், இது ஒரு மெர்சிலீலா பேராணி, அது ஜான்சி ராணி. இது ஓரளவு ஒரு 50% பொருந்தது. ஓகே, நாங்கள் எல்லாம் பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்களாக உங்களுக்கு நாங்கள் உறுதி கூறுகிறோம். உங்களோடு தொடர்ந்து பயணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை கர்த்தருடைய சித்தத்தின்படி இது எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். இது எத்தனையோ இடர்பாடுகள், அது நாம் பேச வேண்டிய தேவையில்லை என்றாலும் இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இன்னொன்று, கர்த்தர் நம்முடைய இந்த புதியதான ஒரு பாஸ்டேட் கமிட்டி ஆரம்பித்த இந்த நாட்களில் ஒரு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், எங்கள் இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் முதலாவது ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஒசூர் பகுதிகளிலே அநேக ஏழைகள் உண்டு. பொருளாதாரத்திலே நலிவடைந்த பிரிவினர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பயன்படும்படியாக நீங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். இன்னுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்களிடத்திலிருந்து கடந்து செல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அப்படின்னு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவர்கள் என்று அவளை புகழுகிறான் இருக்கு. புகழுகிறோம். நீங்கள் அவர்கள் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவர்கள் என்று வாய்ப்புக்கு விடைகூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பயிற்சி அமைவதற்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த மிஸ்டர் சாலமன் சிஎஸ்ஏ சினாட் அவர்கள் இப்போது நம்ம மத்தியில் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படியாக ஓசூர் கிருஷ்ணநாதர் ஆலய போதகரும் பெண்கள் ஐக்கியத்திற்கு பக்க பலமாகவும் வழிகாட்டியாகவும் சிறந்த ஆலோசகருமாய் செயல்படுகிற ரெவரண்ட் சுதாகர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஜேசன் சிஎஸ்சி சினாட் அவர்களும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். அவர்களை கௌரவிக்கும்படியாக நம்ம மத்தியில் அமர்ந்திருக்கிற பெண்கள் கமிட்டி மிஸ்ஸஸ் ஹெலன் ஸ்விட்டி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேங்க்யூ. On behalf of the Karnataka Central Diocese, we welcome Mr. Solomon and Mr. Jason from the CSI Synod. We are very grateful to Mr. Solomon who worked alongside with us in the bringing in of this project. Mr. Solomon வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் 2-3 டேட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது தமிழ்நாட்டில் அங்கேருந்து நேராக இங்கே ஒசூருக்கு வரேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 2-3 தடவை டேட்ஸ் கொடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி we couldn't go through it. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின மாதிரி இட்ஸ் காட்ஸ் டைம். இப்போ வந்து மிஸ்டர் சாலமன் இஸ் த ஒன் ஹூ brought this project for us. அவங்க சிஎஸ்ஐ சேவாவில் இருந்தாங்க. இப்போ என்சிசிஐக்கு அவங்க போயிருக்காங்க. பட் he was so willing to come today. நேற்று தான் நான் கூப்பிட்டு சொன்னேன் அவங்கக்கிட்ட, இன்றைக்கி இந்த மாதிரி இனாக்ரேஷன் உடனே அவங்க நான் வரேன். ஜேசன் மிஸ்டர் ஜேசன் சினாடில் அவங்க இப்போ சிஎஸ்ஐ சேவாவில் அவங்க இன்சார்ஜாக இருக்காங்க. அதனால் 2 பேருமா சேர்ந்து இன்றைக்கி வரதாக காலம்பரே அவங்க 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சாலமன். வி தேங்க்யூ ஸோ மச்
And we assure you that CSI Christ Church, Hosur, is going to take this forward. Because of the confidence I had in this church, in this women's fellowship, that is why this project has come here. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டு ஹெல்ப் த கோவிட் சிச்சுவேஷன், அதுக்கு தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா we will take it forward as a church project and as a KCD project. Thank you once again. Receive a small token of our appreciation from the KCD Women's Fellowship. Thank you, Mr. Jason. Please come forward. Mr. Jason. Thank you for coming this way. Thank you. Now I request Mr. Solomon from CSI Synod. Thank you very much. I request Mr. Solomon from CSI Synod to share a few words with us. பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் கேசிடி பேராயத்தின் தலைவர் பிரசன்னா அவர்களுக்கும், இந்த ஸ்தல ஆயர் என்னுடைய நண்பருமாகிய ஜாஷ்வா சுதாகர் அவர்களுக்கும், மற்றும் கேசிடி உமன் ஃபெலோஷிப் ஆஃபீஸ் பேரர்ஸ், ஒசூர் கிரைஸ்ட் சர்ச் உமன் ஃபெலோஷிப் ஆஃபீஸ் பேரர்ஸ் and pastor committee members and congregation members and other dignitaries from the dais, the fathers, the priests, and other people on the dais. I would like to thank our Bishop Amma for giving me this opportunity to participate in this meeting. நிறைய தடங்கல்கள் நேரங்கள், ஆனால் என்ன ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். அம்மாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ, அம்மா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, அது என்னன்னு தெரியல, அம்மா வந்து சில எனக்கு கேசிடி பற்றி தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து இங்கே ரொம்ப கஷ்டமான சூழல் இருப்பாங்க அந்த மக்கள், அவங்களுக்கெல்லாம் அம்மா சொல்லுவாங்க. அம்மா இம்மீடியட்டாக சொன்னாங்க, ஓசூரில் கேட்டுட்ருக்காங்க ரொம்ப நாளாக, அங்கே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட சொன்னேன், சரி அம்மா பண்ணிவிடுவோம், இம்மீடியட்டாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 4 முறை டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆச்சு. பட் இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து கிக் ஆஃப் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் அம்மா எடுத்து செய்யணும்னு அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வந்து நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்க்கு ஒரு 3 வருடங்கள் டெபுடேஷனுக்கு என்னை அனுப்பிச்சிருக்காங்க. I'm on a deputation to National Council of Churches for 3 years from CSI. ஸோ ஒரு 3 வருடம் கழித்து விட்டு நான் இங்கே திரும்பி நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய நம்முடைய தாய் திருச்சபைக்கு வந்து பணி செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துள்ளார். இந்த ப்ராஜெக்ட் மெயினாக வந்து இந்த கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட், அவர்களுக்குடைய லைவ்லிஹுட் கொஞ்சம் கொண்டு வரணும். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற இந்த சூழலை மனதில் கொண்டு, அதாவது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டெய்லரிங் மிஷின் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும். குறிப்பாக இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, இந்த 3வது வேவ் வந்து ரொம்ப விகரஸாக இருக்கும் அப்படின்றாங்க. நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் கூட மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக என்னுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்க் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மாஸ்க் செய்கிறீங்கன்னா அதில் ஒரு 4 மாஸ்க் சிறு குழந்தைகளுக்காக செய்யுங்க. ஏன்னா சைஸ் கொஞ்சம் மாறும் இல்லைங்களா. பிள்ளைகளுக்கு பெரியவங்க போடுற அந்த மாஸ்க் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு போட முடியாது. 10 செஞ்சிங்கன்னா 4 வந்து சிறு பிள்ளைகளுக்கு செய்யுங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த 3வது அலை என்பது சிறுவர்களையும் சிறு குழந்தைகளையும் மிக அதிகமாக தாக்கும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஒரே ஒரு வழி, மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள், நம் சுற்று வட்டாரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படாத வழிக்கு நாம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்றால் மாஸ்க் வேணும். அதனால் தயவுசெய்து
இந்த ப்ரொடக்ஷன் அது ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன். இந்த ப்ரொடக்ஷன் வந்து சிறு குழந்தைகளை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அவர்களுக்காக ஒரு அதாவது 40% ஆஃப் த மார்க் தட் யூ ஆர் கோயிங் டு மேக் கேன் பி கிவன் டு தி சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சி இதை பண்ணும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மூவொரு கடவுளை இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இது ஒரு 5 மிஷினோடு நின்றுடாமல் மேபி இது எண்ட் ஆஃப் தி இயர் வந்து ஒரு 50 மிஷினோட வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பழுக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எனக்கு தெரியும் கிரைஸ்ட் சர்ச் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு திருச்சபை இது. அதனால் என்னுடைய நெடுங்கால நண்பர் ஒருவர் எனக்கு பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மூலம் எனக்கு கிரைஸ்ட் சர்ச் வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களால் நிறைய பண்ண முடியும். உங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது. கடவுள் உங்களை ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப ப்ராஸ்பரஸாக வச்சுருக்கார் இந்த பகுதியில். இந்த கிரைஸ்ட் சர்ச் ஒசூர் வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குது ஒரு சர்ச். இதனால் இது 5 மிஷினோட மாத்திரம் நின்று விடாமல் பை த எண்ட் ஆஃப் தி இயர் ஒரு 50 மிஷினோட ஒரு பெரிய ஒரு டெய்லரிங் ஒரு யூனிட்டாக நீங்கள் மாறணும் என்பதை நான் கடவுளிடத்தை வேண்டி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I call upon Mr. Jason from CSI Synod to share his greetings with us. இந்த வாய்ப்பினை தந்த இறைவனுக்கும் நமது கர்நாடகா சென்ட்ரல் டைசஸுடைய பேராயரை அவர்களுக்கும் மற்றும் பேராயர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அமர்ந்திருக்கும் ஆயர் பெருமக்களுக்கும் அறிஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்ல வர்றது எல்லாத்தையுமே சாலமோன் நம்ம முன்னாடி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்பொழுது பார்க்கும்போது இந்த கோவிட் டைமில் இது போன்ற டெய்லரிங் மிஷின் கொடுக்குறது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் நீங்கள் ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஏன்னா நான் சேவாவில் வந்து டிசபிலிட்டி ஃபீல்டு அதில் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ முக்கியமாக கேசிடி எங்களுக்கு வந்து சேவாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரிசோர்ஸ். வி ஆர் வெரி ஹாப்பி டு சே எனிவேர் தட் nearly 90% of the resource people are from KCD diocese and through KCD youth. So we are very happy for the involvement of the youth and also the support from the KCD diocese. So இதில் வந்து இந்த டெய்லரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து இது மிஷின் வித் மோட்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ சுற்றி உங்கள் சர்ச் கிட்ட இருக்கிற மாற்றுத்திறனாளி பெண்கள் ஸோ அவங்களும் இதை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதை வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணும், அவங்களுக்கு எப்படி அதை வந்து சொல்லித்தரணும், அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி வேணும்னாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சானிடைசர் பண்ணுறதுலையும் சரி, இதில் பேக்கிங் பண்ணுறதுலையும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இதன் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். ஸோ அதையும் உங்களுடைய சிந்தனையில் வைத்துக்கொண்டு அதேபோல் அண்ணன் சொன்ன மாதிரி இது 50 வரணும் அப்படின்னு சொன்னார். பட் நான் வந்து இது 100 வரணும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து இதில் லாட் ஆஃப் பீப்புள், ஏன்னா இங்கே எங்களுடைய இதில் வந்து நிறையா இங்கே ஒர்க் பண்ணவங்களை பற்றி கேட்டிருக்கோம். நாங்கள் கேட்டபோது ஹவு தே இன்வால்வ் தெம் செல்ஃப் இந்த ஒர்க் அப்படின்னு நினைக்கும்போது சார் இது வந்து கடவுள் சொன்ன மாதிரி அந்த 10 தாளந்துகளை டபுளாக பண்ணுற கணக்கில் வந்து இது 5 அப்படின்றது இன்னும் 4 போய் அது 100 வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் வி ஆல்சோ ப்ரே தட் God will give all the blessings. அண்ட் இதை வந்து இன்னொரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிளாக இருந்து மற்ற டைசஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும்ன்ற நம்புகிறோம். ஸோ வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி. சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயம் ஒசூர் சார்பாக மீண்டுமாக இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். மேலும் நாங்களும் எங்களுடைய பங்குக்கு உங்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று விரும்பிவிட்டோம். தாமதமாக சிந்தனை என்பதற்கு மன்னிக்கவும். இப்பொழுது முதலாவதாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பிரசிடென்ட் இவாட்டிஸ்டா ஷைலா, கரெக்டு தானம்மா? ஷைலா, ஓகே, அவர்களை
நமது திருச்சபையின் சார்பாக திருவாளர் ஜோன்ஸ் ராபின்சன் அவர்கள் வரவேற்பார்கள். பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவிப்பார்கள். உபத்தலைவர் திருமதி ஜாஸ்மின் லாரன்ஸ் அக்கா அவர்களை அண்ணன் ஜார்ஜ் விக்டர் அவர்கள் கௌரவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆயுசு கூடன்னா கைத்தட்டுங்க. திருமதி செல்வா டேனியல் அக்கா அவர்களை கௌரவிப்பதற்காக அண்ணன் ஸ்டீபன் சவுந்தரராஜன் அவர்களை அழைக்கிறேன். விஜயபாண்டியனை கொஞ்சம் வந்துருங்க சீக்கிரம். அடுத்தபடியாக பெண்கள் ஐக்கிய சங்க செயலர் திருமதி மெர்சி லீலா ஜெயராணி அவர்களை கௌரவிப்பதற்காக அண்ணன் விஜயபாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி நன்றி. Thank you, Anand. As Free Tailoring Institute for Women. Kindly, I request everyone to raise to your feet. To the glory of God, the extension of His kingdom, and to serve the community in a great way, I declare this project, Dorcas Free Tailoring Institute for Women, open in the name of the Father, Son, and the Holy Spirit. Amen. I will also read this. We don't call it an MOU, but it's just an understanding between the Karnataka Central Diocese Women's Fellowship and the Hosur Christ Church Women's Fellowship. Through the Christ Church Women's Fellowship, Karnataka Central Diocese CSI Hosur, the KCD Women's Fellowship is happy to inform the pastor and the Women's Fellowship of Christ Church Hosur that the tailoring project, a unit from the synod, has been handed over to you on this day, the 18th August 2021, with 5 units of sewing machines. We would like you to start with the COVID project and continue to use it for the upliftment of the poor and needy from your church and around your Christ Church Hosur, Reverend Dr. Joshua, Women's Fellowship Secretary, Christ Church Hosur, Mrs. Mercy Sina. So I would like you all to sign here, and we can go ahead. If you can just come and sign. Let's all clap our hands and give glory to God. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
bless you. Wish you all the very best. Women's Fellowship Christchurch. The whole congregation is responsible for this. As Solomon said, 5 to 50 and Jason has said 100. So God bless you. To make this moment more special, we have doors to be liberated into the open skies. May I request our dear Bishop Amma, Mrs. Mercy Peter and Reverend Prabhudas to release these beautiful birds on this beautiful occasion. இப்பொழுது கூட இந்த புறாக்களை நம்முடைய பிஷப் அம்மா மற்றும் அவர்கள் ரிலீஸ் பண்ண போறாங்க. எல்லாரும் உற்சாகமாக அப்படியே அந்த லெட்டர் மட்டும் அப்படி வர்ற மாதிரி எடுத்து எடுக்கும். லெட்டர் வந்து இவங்களும் சேர்ந்து வரும். கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணணும் மேனேஜ் பண்ணி எடுங்க. Glory to God. So higher into the open skies, so the women of this society so higher to achieve their dreams and passions, giving hopes to everyone around them. Let our light shine brighter. Let us go from strength to strength and strengthening the womanhood of this nation. Kindly be seated, the congregation and the guests. எல்லாரையும் அன்போடு அமரும்படி வேண்டிக் கொள்கிறேன். And open the swing machine. எல்லாம் அல்ல இறைவா, இதோ நாங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்கின்றோம். இதன் வழியாக இதை பெற்றுக்கொள்கிற அனைவரும் உமது கிருபையினால்
தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தர வேண்டும் என்று இறைவா என்று அழைக்கிறேன். திறந்து வைக்கும்படியாக பணியோடு கேட்கிறேன். ஜெபிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறதற்காக இந்த மன மகிழ்ச்சியான நாளிலேயும் அநேக ஆயிரங்களுக்கு தேவரே நீர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வதற்கென்று இன்றைக்கு ஆண்டவரே இந்த சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஊழிய பெண்ணுடைய விரிவாக்கத்துக்காக அதற்கென்று ஆண்டவரை வித்திருக்கிற எல்லா முயற்சிக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக தேவரே இன்றைக்கு இந்த தையல் மிஷின்களை பிரதிஷ்டை செய்யும் போது இதை கற்றுத்தருகிறவர்களும் இதில் கற்றுக்கொள்ளுகிறவர்களும் அன்று இதை உதவியாக தந்தவர்களும் அன்று உதவியின் வழியாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான ஆயிரம் பெருமக்களையும் அன்றைய மாதர் சங்கத்தாரையும் திருச்செக்கூடிய மூப்பர் சங்கத்தையும் தேவரையும் முடித்து கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த தையல் மிஷனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாம மாத்திரமே மையம் கொடுக்கும் இயேசுபடியா கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். In the name of the Father, Son and the Holy Spirit. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் சைலஜா சோலமன் and Reverend பிரபுதாஸ் ஐயா அவர்கள் இதற்காக ஜெபிக்க மிஸ்ஸஸ் சைலஜா சாலமன் அவர்கள் திறந்து வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது எந்திரனுடைய பெயர் ரூத். பிரபுதாஸ் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நேற்றும் இன்றும் இன்றுமாய் ஆளுகை செய்கிறதான எங்கள் பரலோக தந்தையே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த தையல் இயந்திரத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அப்பா நீர் தாமே இதை தொடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பலன் பெற்று நன்மை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ நிற்கிறார். இது அநேகருக்கு உதவியாக இருக்கு. பெருமான் கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த தையல் இயந்திரத்தை அதை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் என்று எங்கள் மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். And the Holy Spirit. I wish you all the best. Thank you. அடுத்ததாக மிஸ்ஸஸ் மாலினி கிஷோர் and மிஸ்ஸஸ் கிருஷ்ணா அவர்களை நான்காவது ஸ்விங் மிஷினை ஜெயித்து ஓபன் செய்யுமாறு இருக்கிறோம். மரியாள். நான்காவது எந்திரத்துடைய பெயர் மரியாள். Gracious Lord, we praise and thank you for this beautiful time that you have given us, especially Lord for this mission by Lillian Mariel. We pray, Lord, that the women who are using this mission will be like Miriam, who is in the Bible, who will be able to bring up many lives to be the leaders and to take important role in the society. Lord, we dedicate this mission into your loving care, and we pray, Lord, that you protect the women who are using this mission from any dangers, from any injuries, but you will take care and you will bless all those who are using this mission so that they will be the blessings to the church and to the wider society as a whole. We thank you, Lord, and we pray that you will bless each and every people who have come here on this occasion, and we dedicate in your name. In Jesus' precious name we pray. Amen. In the name of Father, Son, and the Holy Spirit. Amen. அடுத்ததாக மிஸ்ஸஸ் சத்யகலா and Reverend சுதாகர் ஜோஷுவா அழைக்கிறேன்.
ஐந்தாவது எந்திரத்துடைய பெயர் சாராள். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த வேளையில் கூட சுவாமி ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேலைக்காக நன்றி. எந்திரங்களை நீ தந்திருக்கிறீர், பயன்படுத்தும் வேண்டுமாக இந்த எந்திரங்களை சுவாமி பயன்படுத்த போகின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஜீவனை தருகின்ற ஆண்டவர் இந்த கரங்களை நீர் ஆசீர்வதிக்கிறாக. இந்த எந்திரத்துக்கு முன்பாக உட்கார போகின்ற மற்றும் தையல் பயிற்சி கற்றுத்தர போகின்ற கரங்களை ஆசீர்வதியும். நீரே புதிய நன்மைகளை கொண்டு வரோம். பிரிய தேவ நாமத்திலே இதை ஆசீர்வதிக்கின்றோம், பிரதிஷ்டை செய்கின்றோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கூட ஐந்தாவது தையல் இயந்திரத்தை ஓபன் செய்கிறார்கள். In the name of the Father, Son, and the Holy Spirit, I dedicate this Saral mission. கரங்களை கட்டி தேவனை வழிபடுவோம். இதோட பின்னாடி இருந்துட்டு அவங்க உங்களோட சைஸ் தான் மிஷின் Next, we look forward to hearing some melodies from the CSI Christ Church Women's Fellowship.
Thank you, CSI Christ Church Women's Fellowship. That was indeed very sweet. Now I call upon Mrs. Ibatis Tashila and Reverend Shwa to give the final address and prayer. Representatives who are coming all the way from Chennai to be part of this special program. It is a very historical day for us. And before we start this meeting, we were just talking among women that looks like we are attending some wedding. Because you know that feeling, that atmosphere, you know, is there. So it is really nice to be together. And especially we would like to thank the people who have trust us to be part, to take care of this tailoring unit. Because this is a very important program, enhancing program for the women, to uplift them and to empower them. And today I can see that only women are sitting here and men are, you know, sitting backside. Maybe they want to give this special place for the women. We would like to thank you for that. But at the same time, we would like to request you to be always with us, not to be so far, but close to be with us, to encourage us. Because I would like to say, just like how Sudha Murthy, the wife of Narayana Murthy, the co-founder of Infosys, she said, behind a successful woman, there is an understanding man. So we would like all the men to encourage your women to understand, so that, you know, this program will be a successful one, to uplift the other women, to strengthen their skills. So I'd like to assure the officials that this institute will go miles from here, and I'm sure that, you know, the Women's Fellowship of Christ Church here in Hosur, they are very capable to do that. So we are also happy that it has come here, and we assure that it will go miles and it will reach to many women in the society. Thank you. இந்த நாளிலே இறுதி ஜெபத்துக்கு முன்பதாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இந்த திருச்சபையின் ஆயர் என்கிற முறையிலே நான் பேச விரும்புகின்றேன். எனக்கு முன்பு அநேகர் பேசியிருக்கிறார்கள். ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. கடந்த வாரம் மினிஸ்டர் நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைத்த அந்த ஒரு அறிவிப்பு தமிழகத்திற்குள் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. நான் பார்த்த ஒரு காட்சி, காலையிலே நான் ஒவ்வொரு நாளிலும் ஐயரம்மா அவர்களை அத்திப்பேலையிலே டிராப் பண்ணுவதற்கு நான் அத்திப்பேலைக்கு செல்வது உண்டு. ஏனென்று சொன்னால் பேருந்துகள் தமிழகத்திற்குள் வருவதில்லை, பார்டர் எல்லையிலே நின்று கொண்டிருக்கிறதை நான் பார்க்கின்றோம். அங்கு வரை நான் செல்லுவேன். கடைசியிலே தமிழகத்தில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த பெட்ரோல் பங்கிலே வழக்கமாக நாங்கள் 5 கஸ்டமர்ஸை நான் பார்ப்பது வழக்கம். ஆனால் கடந்த வாரம் அந்த அறிவிப்பு வந்த பிறகு 30 நபர்கள் அந்த பெட்ரோல் பங்கில் இருந்திருப்பதை பார்த்தேன். என்னையா சங்கதி என்று பார்க்கும்போது தான் தெரிந்தது, 104 ரூபாய் 48 பைசா 1 லிட்டர் பெட்ரோல் இருந்ததை நம்முடைய புதிய முதலமைச்சர் மற்றும் நிதியமைச்சர், இந்த தமிழகத்திற்கு கரிசனை உள்ள இருந்த இவர்கள் 3 ரூபாய் அதை குறைத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? ஓசூரிலிருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளிலும் 50,000 நபர்கள் வேலைக்கு பெங்களூருக்கு சென்று திரும்பி வருவது வழக்கம். பெங்களூருக்கு செல்வதற்கு முன்பதாக இங்கு எவ்வளவு ரூபாய் குறைச்சிருக்காங்க? 3 ரூபாய். அந்த 3 ரூபாவை சேமிப்பதற்காக அவ்வளவு கரிசனையோடு, ஆவலோடு, பொறுமையோடு நின்று பெட்ரோலை இங்கு நிறுத்தி கர்நாடகா மாநிலத்துக்குள் செல்லக்கூடிய நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மக்கள். எதற்காக இதை சொல்கின்றேன்? ஒரு 3 ரூபாயை சேமிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனம் நமக்கு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், ஒருவருக்கு ஏற்கனவே முன்பாக பேசின நண்பர்கள் சொன்னதாக ஒரு தொழிலை கற்றுத்தந்தால் எந்த அளவுக்கு செலவை நாம் குறைக்க முடியும், மட்டுமல்லாமல் ஒரு புதிய ஸ்கில், ஒரு தொழிலை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு
CSI சினாட் விமென்ஸ் ஃபெலோஷிப் உடைய பிரசிடென்ட்டாக மட்டுமில்லாமல் நம்முடைய கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ் விமென்ஸ் ஃபெலோஷிப் உடைய பிரசிடென்ட்டாகவும் மற்றும் இந்த நாளிலே வருகை தந்திருக்கின்ற கேசிடி விமென்ஸ் ஃபெலோஷிப் உடைய ஆபீஸ் பேரர்ஸ், நம்முடைய திருச்சபையின் விமென்ஸ் ஃபெலோஷிப், இன்னும் அநேகர் ஒருடைய ஜெபத்தை ஒருவேளை கடவுள் கேட்டு இந்த நாளிலே யாரோ தெரியாத நபர்கள், தேவைப்பட்டவர்கள், ஜேசன் அவர்கள் சொன்னமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் வண்ணமாக, அவருடைய செலவை குறைக்கும் வண்ணமாக, அவருடைய கரங்களை பலப்படுத்தும் வண்ணமாக எடுக்கப்பட்டிருக்கின்ற தொற்கால் இலவச தையல் பயிற்சி இந்த மையத்தை, பெண்களுக்காக திறந்து வைக்கப்பட்ட இந்த மையத்தை இந்த நாளிலே நாம் பிரதிஷ்டை செய்வது ஒரு சாதாரண காரணம் அல்ல. இது கடவுளுடைய கிருபை. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் ஆயிருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எதை காண்பிக்கிறது? இந்த தொற்கால் மையத்தை, பயிற்சி மையத்தை நீங்களும் நேசிக்கிறீர்கள், நாங்களும் நேசிக்கின்றோம். கொஞ்சம் கையை தட்ட மாட்டீங்களா? மிக்க நன்றி. ஜெயசூரியன் சார் கையை தட்டுங்க சார். நீங்க என்ன பார்க்கலாம், நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரைட், தேங்க்யூ. இத்தோடு நான் முடித்து விடுகின்றேன் என்னுடைய உரையை. இதற்காக அதிக முயற்சி எடுத்த பிஷப்பம்மா சொன்ன வண்ணமாக ஃபோன் கால் எடுக்கலன்னு சொன்னீங்களா பிஷப்பம்மா? இவங்களுக்கெல்லாம் பழகி போச்சு 4 வருஷம். நான் ஃபோன் எடுக்கிறதே இல்லை நிறைய பேருக்கு. சாரி, நீங்களும் அதுக்கு விக்டிம் ஆயிட்டீங்க, மன்னிக்கணும். ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான், ஒரு நல்ல நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு தான் நாம் பொறுமையோடு காத்திருந்தோம். ஆண்டவர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நான் விசேஷமாக மேடையில் இருக்கின்ற குருமார்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்கள் பலவிதமான பொறுப்புகள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, நம்ம ஒசூர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, we live like an ecumenical family. Catholics, ECI, Lutherans, CSI, missionaries. ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் போது ஒன்றாக கைக்குலுக்கி நாங்கள் பங்கு பெறுகின்றோம். இந்த முயற்சியிலும் கூட நிச்சயமாக உடைய பங்கேற்பை எதிர்பார்க்கிறோம். எவ்விதத்திலே அவர்களுக்கு தெரிந்த தேவைப்பட்டவர்களை இந்த தொற்கால் மையத்திற்கு, பயிற்சி மையத்துக்கு அனுப்புவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அவர்களையும் அழைத்திருக்கிறோம். மட்டுமல்லாமல் அவர்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து நாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முடித்து விடுகின்றேன். அனைவருக்கும் நன்றி. தனியாக நான் சொல்ல விரும்பவில்லை, நேரம் கடந்து போயிருக்கிறது. சினாட் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு அண்ணன் சாலமோன் அவர்கள் பல ஆண்டுகளாக அறிந்த ஒரு அண்ணன் சொல்ல கூடுவேன். சாலமோன் என்கிற அருமையான நண்பர். அவர் நாளில் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஜெயசன் அவர்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. எல்லா ஆபீஸ் பேரஸ்க்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயர்மார்களுக்கு, பரிமால கோயில் நண்பர்களுக்கு. இதற்காக நிறைய பேர் எனக்கு போட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. இல்லை, ஆக்சுவலா முழுக்க விமென்ஸ் ஃபெலோஷிப், இந்த சர்ச்சுடைய விமென்ஸ் ஃபெலோஷிப் முயற்சி தான். நிஜமா சொல்றேன், நான் ஐ டிட் வெரி லெஸ். என்கரேஜ் பண்ணவே தவிர இட் இஸ் தேர் எஃபர்ட். ஐ திங்க் தி கிளாப் ஷுட் கோ டு them. அவங்களுக்கு தான் கை தட்டணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த பரிமால குழுவின் நண்பர்கள் செக்ரட்டரி ஏற்கனவே சொல்லிட்டாரு, கை தட்டினா ஆயுசு நாள் கூடும் அப்படின்னு சொல்லி. டாக்டர் சாலமோன் மாதிரி நீங்க ரொம்ப வருஷம் இருக்குன்னா கையை தட்டுங்க. டேனியல் சார் அது அடிச்சிட்டார். வெரி குட், தேங்க்யூ. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐ வுட் லைக் டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னுடைய தேங்க்ஸ் மாறனுக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். பைலட் வந்து பத்திரமா பிஷப் அம்மாவும் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. பைலட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ரொம்ப நன்றி மாறன் சார். தேங்க்யூ வெரி மச். பொறுமையாக கேட்டதற்காக மிக்க நன்றி. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்ததற்காக நன்றி. CSI சினாட் விமென்ஸ் ஃபெலோஷிப் உடைய பிரசிடென்ட்டாக பணிபுரிந்து வருகின்ற ப்ரொஃபசர் மிஸ்ஸஸ் எஸ்தர் பிரசன்னகுமார் சாமியல் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதோடு கூட கேசிடியிலே விமென்ஸ் ஃபெலோஷிப் ஆஃபீஸ் பேரர்ஸாக இந்த நாளில் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். சினாட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்காக மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆலயங்களில் குருமார்கள் வந்திருக்கிறார்கள், அனைவருக்காக நன்றி. இந்த ஆலயத்தை நேசிக்கின்ற விசுவாசிகள் வந்திருக்கிறார்கள், அனைவருக்கும் நன்றி. இந்த முயற்சியை நீரே ஆசீர்வதிப்பதாக. இந்த இலவச நீரே ஆசீர்வதியும். இங்க வரப்போகின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு வாழ்க்கையிலே நீர் மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே நடமாடிய பொழுது பலரை தொட்டு வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார். அதுபோன்று கிறிஸ்துநாதர் ஆலயம் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆலயங்கள் அனைவரும் சேர்ந்து சமுதாயத்தை தொட வேண்டும், புதிய பார்வையை கொண்டு வர வேண்டும், புதிய வெளிச்சத்தை வீச வேண்டும், நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். இந்த முயற்சியிலே நீர் எங்களோடு இருக்கிறீர். தொடர்ந்து வழி நடத்திலும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
எங்கள் உதவமாக குற்றத்தில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சிவகிறிஸ்து நாமல் தீமிழித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் நினைக்கின்றே. ஆமே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவரை மறவாதே. ஆம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய சமாதானமும் நம் அனைவருமாக இந்த தொற்கால் பயிற்சி மையத்தோடும் ஆயிரமார்களோடும் பிசப்பமார்களோடும் அனைத்து டிசி மெம்பர் பிசி மெம்பர் அனைவரோடு இந்த சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you, Ayya. I request all of you to be seated for the vote of thanks. I call upon Mrs. Asha Annapandi to deliver the vote of thanks. பொற்கால் பெண்கள் இலவச தையல் பயிற்சியை தொடங்க செய்த கர்த்தருக்கு முதலாவது நன்றியை கூறுகிறோம். நம்மோடு இணைந்து மிகவும் ஆர்வமாக செயல்பட்ட பேராயரம்மா அவர்களுக்கும் கேசிடி நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராயரம்மா புறாவை பறக்க விட்ட போது புறா அம்மா கையை விட்டு போகாதபடிக்கு இதுதான் சிறந்த அடைக்கலம் என எண்ணி போக மறுத்தது பார்ப்பதற்கு மிகவும் அருமையாகவும் அழகாகவும் இருந்தது. நம் மத்தியில் வந்திருக்கும் சினாடு பிரதிநிதிகள் மிஸ்டர் சாலமோன் அவர்களுக்கும் மிஸ்டர் ஜேசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பித்து தந்த ஆயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் மற்றும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி தந்த எங்கள் ஆயர் ரெவரண்ட் மிஸ்டர் சுதாகர் ஜோஸ்வா அவர்களுக்கும் ஐயரம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் மத்தியில் வந்து மிகவும் அருமையாக தங்கள் கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக பேசிய பேச்சாளர் அனைவருக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தையல் பயிற்சி உபயோகத்திற்காக 5 தையல் மிஷின்களையும் ஜெபித்து அதை திறந்து வைத்த கேசிடி உறுப்பினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலவச தையல் பயிற்சி பள்ளி ஆரம்பிப்பதற்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு பெயரில் இட வசதியை ஏற்பாடு செய்து தந்த ஆலய செயலர் மிஸ்டர் சீமோன் அருள்ராஜ் அவர்களுக்கும் ஆலய கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மற்றும் டயசிசன் கவுன்சில் உறுப்பினர்களுக்கும் ஏரியா கவுன்சில் உறுப்பினர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக பாடல் பாடிய பெண்கள் ஐக்கிய சங்க பாடல் குழுவினருக்கும் கீபோர்டு வாசித்த தம்பி ஜெபினுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்கி இங்கு வருகை தந்த முன்னாள் பெண்கள் ஐக்கிய சங்க செயலருக்கும் பொருளாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பயிற்சி பள்ளி கொண்டு வருவதற்காக உழைத்து அரும்பாடுபட்ட பெண்கள் ஐக்கிய சங்க செயலர் மிஸ்டர் மெர்சி சீமோன் அவர்களுக்கும் பொருளாளர் மிஸ்டர் செல்வா டேனியல் அவர்களுக்கும் உப தலைவர் ஜாஸ்மின் லாரன்ஸ் அவர்களுக்கும் மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்க கமிட்டி உறுப்பினர்களுக்கும் பெண்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக ஜெபித்த தொற்கால், லீதியால், டெபோரால், அன்னாள், எஸ்தர், தபித்தால் போன்ற ஜெப குழுக்களில் இருக்கும்
72 லீடர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் பெண்கள் ஐக்கிய சங்க நிர்வாகிகளை பற்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். பிடி அரிசி திட்டம், ஏழை எளியோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்குதல், வேத பாட தேர்வு, ஆன்லைன் மூலம் முழு இரவு ஜெபம், ஆன்லைனில் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், அனைத்து வீடுகளையும் சந்தித்து ஜெபித்து தேனீக்களை போல ஓடிக்கொண்டிருக்கும் பெண்கள் ஐக்கிய சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமையான இசையில் நம்மை இன்பமடைய செய்த தம்பி சீகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கும் போதெல்லாம் முக மலர்ச்சியுடன் ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்த மதியண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அநேக உதவிகளை அன்போடு செய்து தந்த டிரைவர், ஆயாமா, நாவலன், முனியப்பன், ரிதேஷ் அனைவருக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஜெபத்தில் தாங்கிய எங்கள் சிஎஸ்ஐ குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Akka. On this note, we have come to the close of this program. Thank you for joining us and continue to pray for us. Thank you. மாணவர்களே, இந்த அருமையான நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை எம்சியாக முன்னின்று நடத்திய மிஸ்ஸஸ் ஷாரோன் ராஜேஷ் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Can we give a round of applause for her, please? Thank you, Mrs. Sharon Rajesh. Thank you very much. Thank you. அன்பார்களே, தொடர்ந்து இந்த மையத்திற்காக ஜெபியுங்கள். இத்துடன் இந்த நிகழ்ச்சியின் முதலாவது இந்த பகுதி முடிவடைகிறது.